ஐபிஎல் இன்று மீண்டும் துவங்குகிறது. இந்த சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக இந்த ஐபிஎல் போட்டிகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டன. இன்று மீண்டும் பெங்களூரு கொல்கத்தா அணிகள் மோத இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே விறுவிறுப்புடன் இந்த போட்டிகள் இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. கருத்துக்களை நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான் டாக்டர் பிபி கிரி அவர்கள் நம்முடைய இணைப்பில். சார் வணக்கம். நீங்க எப்படி நினைக்கிறீங்க, இந்த ஐபிஎல் தொடர் அதே வேகத்தில் இருக்குமா? ஏன்னா இங்கிலாந்து வீரர்கள்லாம் இல்லை, அதே போல வெளிநாட்டு வீரர்கள்லாம் அந்தந்த நாடுகளுடைய விளையாட்டுக்காக போயிருக்கதாகவும் சொல்லப்படுது. அந்த விறுவிறுப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வணக்கம். குமுதம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பா முதல்ல இப்ப இதுவரைக்கும் இந்த விறுவிறுப்பு குறைஞ்சு போயிருக்கும் நிச்சயமா. ஏன்னாக்க முக்கியமான வெளிநாட்டு வீரர்கள்லாம், அதுவும் முக்கியமான வீரர்கள்லாம் விளையாட வரல. ஓகே சார், ஓகே. இதுல என்னன்னாக்க நிறைய டீம் நல்ல பிளேயர்ஸ் லூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. அதுல முக்கியமா இப்ப இன்னைக்கு ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச் நடக்குது. இந்த ஆர்சிபில மெயினா ரெண்டு பிளேயர்ஸ் அவங்களுக்கு பேக் போன். ஒன்னு ஜோஸ் பேசல்வுட், செம்ம ஃபாஸ்ட் போலர். அவர் தான் ஆர்சிபிக்கு பில்லர் தூண் மாதிரி நிக்கிறாரு. ஸோ அவர் ஆஸ்திரேலியா போயிட்டார், அவர் திரும்பி வரல. இரண்டாவது ஃபில் சால்ட்னு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ ஆர்சிபிக்கு ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஓப்பனிங் பால் ரெண்டு பேருமே போறதுனால அந்த டீம் கண்டிப்பா டிப்ளீட் ஆயிருக்கு. ஆனால் ஆர்சிபியில ஒரு அட்வான்டேஜ்னாக்க அவங்க நிறைய பிளேயர்ஸ் ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வச்சிருக்க சமயத்துல அவங்க கை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் போனா கூட அங்க பேசல்னு ஒரு பிளேயர் விளையாட போறாரு ஃபில் சால்ட்டுக்கு பதிலா. அப்புறம் ஹேசல்வுட்டுக்கு பதிலா லுங்கி அப்படின்ட்டு நம்ம சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் விளையாட போறாரு. ஸோ இவங்க ரெண்டு தவிர துஷாராட் ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ அதனால இவங்களோட இழப்பு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்காது. பட் என்ன இருந்தாலும் ஹேசல்வுட் மாதிரி ஒரு பிளேயரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க. பட் அது தவிர இந்தியன் பிளேயர்ஸ் படிக்கல்னு ஒருத்தர் இன்ஜுரி ஆயிருக்காரு. அதுதான் ரொம்ப ஒரியுங்க அவங்களுக்கு. ஏன்னா அவர் நம்பர் 3ல செம்மாடி அடிச்சுட்டு நல்லா இது பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல ஆர்சிபி டெஃபினட்டா அஃபெக்டட். எஸ். இல்லை, இப்போ இது ஆர்சிபி சார் இன்டர்ப்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ ஆர்சிபி ஆல்ரெடி அவங்க பிளே ஆஃப்க்கு போயிட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ கேகேஆர் ஸ்ட்ரகிள் டு கெட் இன் டு த பிளே ஆஃப்ஸ். அவங்க இப்போ இந்த சூழ்நிலை மற்ற டீமுக்கெல்லாம் எப்படி ஒரு சூழல் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, கேகேஆருக்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கோ டு த பிளே ஆஃப். ஏன்னா அவங்க காம்பினேஷன் மேத்தமெட்டிக்கல் காம்பினேஷன் ரொம்ப கஷ்டம். அதாவது இவங்க எல்லா மேட்சும் வின் பண்ணணும், அந்த மற்றவங்க எல்லா மேட்சும் தோக்கணும். அதெல்லாம் நடக்காத காரியம். ஸோ எனக்கு என்னமோ கேகேஆர் போகாது கண்டிப்பா தெரியுது. அதனால பட் ஸோ அதனால கேகேஆர்ல ஒன்னு ரெண்டு பிளேயர்ஸ் மொயின் அலி அந்த மாதிரி பிளேயர்ஸ் மிஸ் ஆயிருக்கு. பட் இதை தவிர அதர் டீம்ஸ் நிறைய லூஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத் பட்லர் போயிட்டாரு. அப்புறம் டெல்லிக்கு மிச்சல் ஸ்டார்க் போயிட்டாரு. அப்புறம் இதுல பஞ்சாப்ல ஸ்டாய்னிஸ் அந்த மாதிரி பிளேயர்லாம் போயிட்டாங்க. ஸோ இதனால டெஃபினட்டா அவங்க பேக் ஃபுட்ல போயிருக்காங்க. ஒவ்வொரு டீமும் கஷ்டப்படுது. கோர்ஸ் சிஎஸ்கேக்கு கவலை இல்லை, என்ன பண்ணாலும் அவங்க மேல போக முடியாது. அதனால ராஜஸ்தான் அண்ட் சிஎஸ்கேக்கு அதை பத்தி கவலை இல்லை. பட் மொத்தத்துல இந்த ஃபாரின் பிளேயர்ஸ் போனதுல டெஃபினட்டா இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆயிடும் தோணுது எனக்கு. அண்ட் ரொம்ப கீ மூமெண்ட்ல அவங்க போனது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பழையபடி விறுவிறுப்பு இருக்காது. ஆனா இப்ப என்னன்னாக்கா யாரு டாப் 4ல போறாங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னாக்க 1, 2, 3, 4 டெஃபினட்டா மாறும். ஏன்னா இப்ப நடக்க போற ஒரு ஃபியூ மேட்சஸ்ல கண்டிப்பா மாறும். மாறிட்டு யாரு 1 வரும் 2 வரும் அதெல்லாம் சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே. மீன்வைல் இன்னொரு விஷயம் என்ன சார், இப்போ விராட் கோலிக்கு ஆஸ்திரேலியா டெஸ்ட்டில் அவருக்கு கேப்டன்சி கொடுக்கல அப்படிங்கிற அந்த இஷ்யூவும் ஒரு பெரிய வைரலாக வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு அந்த ஜெர்சிலாம் இங்கிலாந்து டெஸ்ட்லயா? இங்கிலாந்து டெஸ்ட்ல ஆமா ஆமா அவருக்கு அது வந்துட்டு இருக்கு. அவர் அது ஏன் அந்த கேப்டன்சி கேட்டான்னு எனக்கு புரியல. ஏன்னா வருந்தி இந்தியன் போர்டு அவன் நீ கேப்டன் சொல்லும் போது அவர் மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் தான் கேப்டன்சி வேணான்னு தொடர்ந்தவர். ஓகே, டெஸ்ட்ல கேப்டன்சி தான் அவர் தான். அவர் எதுக்கு மறுபடியும் போய் கேட்கறாரு தெரியல. அது ரொம்ப நல்லா இல்லை. ரெண்டாவது
அவர் கேப்டன்சிலாம் தேவையில்லாம இந்த சீரீஸ் விளையாண்டுருக்கலாம். ஏன்னா டெஃபினட்டா அவர் வந்து விளையாடி ஃபார்ம்ல ஒரு 2 செஞ்சுரி அடிச்சு நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு அந்த கிரேஸ்ஃபுல்லா ரிட்டையர் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி அறகுறையா ரிட்டையர் ஆகிறதுக்கு எல்லாம். பட் அது என்னமோ அது வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணவங்க சரியா பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால அவர் வந்து கேப்டன்சி கேட்டுட்டு அது இல்லைன்னு ரிஜெக்ட் கேப்டன்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிகாஸ் அவங்க ஆல்ரெடி அவங்க நிறைய தடவை கெஞ்சி கேட்டிருக்காங்க, இவர் பண்ணல, கேப்டன்சி பண்ண மாட்டேன்னு கிளியரா சொல்றாரு. அதனால அவங்க வந்து ரோஹித் சர்மா போட்டாங்க. ரோஹித் சர்மா கொடுத்தப்புறம் பும்ரா போட்டாங்க. பும்ரா கொடுத்து இப்ப சுப்ரம் கில்லு பந்து அந்த மாதிரி ஆளுகள் அவங்க ட்ரை பண்றாங்க, யங்ஸ்டர்ஸ் ட்ரை பண்றாங்க. அது கரெக்ட் தான், பிசிசிஐ பண்றது கரெக்ட். ஸோ அதனால வந்து இவர் ஏன் கேப்டன்சி கேட்டார்னு எனக்கு தெரியல. அந்த நியூஸ் வந்து கரெக்ட்னாக்கா, கேப்டன்சி கேட்டது கரெக்ட்னாக்கா அது பண்ணது கோலி பண்ணது மகாத்மா. ஓகே ஓகே, தேங்க்ஸ் அலாட் சார். இண்டீட் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை எங்கிட்ட பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. குமரன் டிவி நேயர்களுக்கு நன்றி. பட் இருந்தாலும் இந்த ஐபிஎல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். ஓகே சார், ஓகே, தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ.